உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ வருவ, நீ கண்டிப்பா என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா பூஜா 1000 மடங்கு பெட்டர்னு சொல்ற. ஏய், உனக்கு இருக்குடா, இருக்கு. ஏய், இன்னும் என்னடி இருக்கு? இனிமே ஒண்ணும் கிடையாது. எனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது இல்ல. இனி உன் பொட்டி படுக்கையில எடுத்துக்கிட்டு உன் ஆத்தா வீட்டுக்கு கிளம்புடி. ஏய் ஏய் ஏய், என்ன போயிட்டாளா? இப்பதான் போறா. சக்தி, நம்ம ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிட்டு இருக்கோண்டி. இந்த தப்பெல்லாம் கடைசியில் நம்ம தலையதான் வந்து விடிய போகுது. எப்பா சாமி, திரும்ப ஆரம்பிக்காத. இந்த பிளான் போட்டதுதான். இது முடிற வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். என்னானாலும் சரி, இதுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். நீ இப்படிதான் எல்லா விஷயத்திலுமே பண்ற. இந்த விஷயத்திலையும் சொல்றேன், நீ கண்டிப்பா மாட்ட தாண்டி போற. கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோ. அண்ணே, பூஜாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னா ஒரு பரிகார பூஜை பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. சரளா, அதான் போன தடவை பண்ணிட்டியே, இப்ப மறுபடியும் என்ன? எங்க அண்ணி, அந்த பரிகாரமும் ஒழுங்கா நடக்கல, கல்யாணமும் ஒழுங்கா நடக்கல. அதுக்காகத்தான் திரும்பவும் ஒரு பரிகார பூஜை பண்ணலாமேன்னு. தாராளமா பண்ணு சரளா. இதையே என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? உன் பொண்ணு கல்யாணம், தாராளமா பண்ணிட்டு வா. சரிங்க அண்ணி, அப்ப நானு பூஜா வெற்றியையும் கூட்டிட்டு போகட்டுமா? தாராளமா கூட்டிட்டு போமா. அம்மா, அப்போ நான் அத்தை கூட போயிட்டு வரட்டுமா? என்னம்மா சிரிக்கிறீங்க? என் முன்னாடி வந்து நின்னு ஒரு சின்ன பையன் மாதிரி அம்மா நான் இதை செய்யட்டுமான்னு கேட்டு எவ்வளவு நாளாச்சு. இப்பதான் நீ பழைய வெற்றியா, நீ மாறி வந்துட்டு இருக்க. எல்லாம் பூஜா வந்த நேரம் அண்ணி. கரெக்டா சொல்லிட்டா சரளா. வெற்றி, நீ போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. போ அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஏய், நல்லா இரு. எதுக்கு ஆசீர்வாதம் எல்லாம்? என்னடி? இல்லத்த, அப்புறமா நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது, பிஸியா இருப்பீங்க. அதனாலதான் இப்பவே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். மாமியார் மருமகனா இப்படிதான் இருக்கணும். சரி, கிளம்புவோமா? ஏய், போடா. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடா? ஏய், என்ன பரிகார பூஜைன்னு கூட்டிட்டு போறாடி அவ. எனக்கு என்னமோ என்ன வெட்ட போற கெடாவை கூட்டிட்டு போற மாதிரியே இருக்குடி. நீ என்னடானா அவ கூட போன்னு சொல்ற? ஏய், இருக்குடி உனக்கு. உன்னை சாவடிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏன்டா இப்படி பண்ற? கோவிலுக்கு தானே போற, அவ பாட்டுக்கு பரிகாரம் பண்ணட்டும், நீ சாமி கும்பிட்டுட்டு வா. நாம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. எவ்வளோ தெனாவட்டில உனக்கு. ஏண்டி, நான் நெருப்புல கிடக்கிற புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணி கொள்றியா? இன்னைக்கு பரிகார பூஜையை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது என் கையில மட்டும் மாட்டின அவ்வளவுதாண்டி, எழுதி வச்சுக்கோ. சரிடா சரிடா, நீ முதல்ல கிளம்பு. ஏய், அவ சந்தேகப்பட போறாடா. என்ன பண்ணாலும் உன் பிளான்ல நீ குறியா இருக்கேல்ல. அடியே, என்கிட்ட மனசு விட்டு சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்றீ. ஏய், நீ இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் நான் அழுதுருவேன். ப்ளீஸ்டா, நீ எனக்காக போயிட்டு வா. இப்படியே ஏதாவது பேசி என் வாய் அடைச்சிரு. போய் தொலைறேன், வெயி. சாமி, தேவையில்லாம வெற்றி ரொம்ப பயப்படுறான். அவனை பார்க்கவே எனக்கு கவலையா இருக்கு. வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம்னு சும்மா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிக்கிட்டாலும்
உண்மையிலேயே நடக்க போறது ரோஹித்துக்கும் பூஜாவுக்கும் தான் கல்யாணம். கடைசியில எப்படி இருந்தாலும் பூஜா கழுத்துல ரோஹித் தான் தாலி கட்ட போறான். ஆனா வெற்றிக்கு இதுல ரொம்ப பயம் இருக்கும்மா. அவனுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறான். ஆனா எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா நான் உன்னை நம்புறேன் சாமி. நீ நிச்சயம் என்ன கைவிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த தடவையும் நீ என் கூடவே இருந்து நல்லது பண்ணி வைமா. தாலிக்கொடி மாட்டிக்கிச்சே, இது என்ன அபசகுணம்? கடவுளே, இப்பதானமா உன்னை கும்பிட்டுட்டு இங்க இருந்து எந்திரிச்சு போன. அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு என் தாலிய நான் வேற ஒரு செயின்ல கோத்து போட்டுக்கிறப்பா. அம்மா, எனக்கும் வெற்றிக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீதாம்மா பாத்துக்கணும். உன்னை நம்பிதாம்மா இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.